இப்போ போன வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்பன் ஃபில்டர் வழியா இந்த சார்கோல் வாட்டரை விட்டு ஃபில்டர் பண்ணி பார்த்தோம். ஸோ அதில் வந்து பெரிய லெவலில் ஃபில்ட்ரேஷன் வந்து நடக்கலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே சார்கோல் வாட்டரை ஸ்பன் ஃபில்டருக்கு விட்டு ஸ்பன் ஃபில்டருக்கு எடுத்து ஒரு மெம்பரைன் போட்டு அது வழியோட நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபில்டர் பண்ணி பார்க்க போகிறோம் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. மெம்பரைன் மோஸ்ட்லி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு மெம்பரைன் வந்து நான் லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு தண்ணி எந்த அளவுக்கு போகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பன் ஃபில்டர், ரெண்டாவது பம்பு, அதுக்கப்புறம் டைரக்டா கம்பரைன். இப்போ பம்பில் இருந்து கம்பரைனுக்கு ஃபீட் பண்ணுறேன். கம்பரைன்ல இருந்து ரிஜெக்ட் வாட்டரு, ப்ராடக்ட் வாட்டர். ஸோ இந்த ப்ராடக்ட் வாட்டரை ஒரு கிளாஸ் வாட்டரில் பிடிச்சி இதோட குவாலிட்டியை வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து தண்ணி இல்லை. இந்த சார்கோல் வாட்டரை பார்த்துக்கோங்க என்ன கலர்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் டைம் எடுக்கும். மெம்பரைன் மட்டும் இருக்கிறதுனால உள்ள தண்ணி எதுவும் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ரிஜெக்ட் வாட்டர்ல தண்ணி வந்ததுக்கு அப்புறமா நமக்கு ப்ராடக்ட் வாட்டர்லயும் தண்ணி வர ஆரம்பிக்கும். மெம்பரைன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாக்டீரியா முதற்கொண்டு நமக்கு ஃபில்டர் பண்ணி தரும். ஸோ பாக்டீரியாவை விட இந்த பவுடர் வந்து பெருசாக தான் இருக்குன்னு நான் நம்புறேன். பாருங்க, கிளாஸ் பாட்டில்ல பாருங்க தண்ணி எந்த அளவுக்கு ஃபில்டர் ஆகி வருது அப்படின்னு பாருங்க. ஸோ மெம்பரைன் அப்படிங்கிறது நம்ம தண்ணியில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத மினரல்ஸ், சால்ட்டு, அப்புறம் பாக்டீரியா, சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாத்தையுமே வந்து நமக்கு ஃபில்டர் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு கிளியரா இருக்கு அப்படின்னு பாருங்க.